போகும் பாதை தூரம், ஆனா வாழ்க்கை ரொம்ப கம்மி தான். அதாவது இந்த உலகம் நீண்டுகிட்டே தான் போகும், ஆனா அதுல நாம வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் தான். நாம கடந்து போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைன்னு வந்துகிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா அந்த நீண்ட தூரத்துல நாம வாழ்றது மிக 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 குறுகிய காலம் மட்டும்தான். அந்த வாழ்க்கையில நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோமா, மற்றவங்களுக்காக வாழ்றோமா, ஏதோ தானன்னு வாழ்றோமா, இல்ல இஷ்டத்துக்கு வாழ்றோமா, இல்ல நமக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்றோமா, ஒரு குறிக்கோளோட வாழ்றோமா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோமா, நாம நமக்குன்னு வாழ்றோமா, இதுதான் கேள்வி. ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு போங்க. ஒரு வியாபாரிக்கு அவருடைய வாடிக்கையாளர்கள் தான் வெற்றி. அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கு அவங்க பார்வையாளர்கள் தான் வெற்றி. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேர் தான் படைப்பாளிகளுக்கு வெற்றியை கொடுக்கும், அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். முன்ன மாதிரி தாவாணி கனவு என்ன அதிக தூரம் என்னால எடுத்து செல்ல முடியல. காரணம் அதிக வரவேற்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சுது. ஆனா நான் உண்மையிலே விரும்பி விரும்பி நான் ரசிச்சு எழுதின கதைகள்ல எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கதை அப்படின்னா எனக்கு தாவாணி கனவு தான் பிடிக்கும். கல்யாண கனவு, முதிர்கண்ணி, அள்ளி எத்தனை எபிசோடுகள் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிச்சது என்னன்னா தாவாணி கனவு. அது உணர்வுபூர்வமான ஒரு கதை. உண்மையாவே அந்த கதையை உள்நோக்கத்துடன் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் சிறந்த கதைன்னு என்னால் சொல்ல முடியும். அந்த கதையை நான் என்னையே மறந்து நான் எழுதுற ஒரு கதை, எனக்கு மிகவும் பிடிச்ச கதை. அதான் சொல்லுவாங்களே, நமக்கு பிடிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு அவசியமே இல்லைன்னு. அந்த கதையாய் போச்சுது நம்ம தாவாணி கனவு. அதாவது பார்வையாளர்களை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. சில வீடியோ நமக்கெல்லாம் இது நல்லாவே இல்லை, இதெல்லாம் யாரு பார்க்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த கதை தான் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. நம்ம நினைப்போம், ஆகா இந்த கதையில எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு, எத்தனையோ உள்ள அர்த்தங்கள் இருக்குது, இது மக்கள் விரும்பி நிறைய பேர் பார்த்துருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சந்தோஷத்துலயும் உற்சாகத்திலயும் ஒரு கதையை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது வீவே போகாது. அப்படித்தான் ஆகி போச்சு நம்ம தாவாணி கனவு. உண்மையாவே தாவாணி கனவு ஆரம்பத்துல இருந்து நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு தொடர்புடையதா தான் இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அந்த கதை நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு துளியாவது இருக்கும். நாம எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத அந்த கதை நமக்கு உணர்த்தும். அழகா மலை அடிவாரத்துல அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல துள்ளி துறிஞ்சுக்கிட்டு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரையே வம்புக்கு இழுத்துக்கிட்டு தாவாணி போடுறதுக்கு முன்னாடி கையை பிடிச்ச ஒரு உறவு, நட்பு. பாவாடை சட்டை போய் தாவாணி போடுற வயசு. அப்பவும் அந்த குறும்புத்தனம், சேட்டை எதுவுமே முடியல. இது 80 காலத்துக்கும் 90 காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல எடுத்தப்பட்ட ஒரு கதை. அதாவது தாவாணி போய் சுடிதார் வந்த காலம். அந்த காலத்துல நடந்த ஒரு அழகான சுவாரஸ்யத்தை தான் நான் மையமா வச்சு அந்த கதையை நான் எழுதினேன். அப்படி அழகான ஒரு கிராமத்துல சின்ன வயசுல இருந்தே ஒரு 5 பெண்கள் ஒன்னா ஒற்றுமையா அன்னுன்யமா ஐக்கியமா வாழ்றாங்க. அதாவது நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நட்பு. எந்த சூழ்நிலையும் ஒத்துக்கொத்து விட்டு கொடுக்காத ஒரு நட்பு. ஒரு துளி கூட சந்தேகங்கிறது அங்க வாழ்க்கையில வரவே இல்லை. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கோல் மூட்டிக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருந்தா 5 பேரும் ஒண்ணு. எங்களோட சிந்தனையும் எங்களோட செயலும் 5 பேருக்கும் ஒரே மாதிரி தான். நாங்க யோசிப்பதும் செய்வதும் 5 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோன்னு 5 பேரும் ஒரே மாதிரி பண்ற ஒரு கேரக்டர். இந்த அழகான நட்புக்குள் இந்த அழகான பெண்கள் சந்திக்கும் வாழ்க்கையில நடக்கிற உண்மையான சுவாரஸ்யங்கள், நம்ம வாழ்க்கையில நடந்தது, அவங்க வாழ்க்கையில நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை அதை மையப்படுத்தி நான் இந்த கதையை கொண்டு வந்தேன். பாவாடை சட்டை போய் தாவாணி போடுறாங்க. அது வரைக்கும் துள்ளி குதிச்சிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில அந்த தாவாணி பருவம்னு ஒன்று வரும்போது காதலும் மலருது. காதலுங்கிறது எல்லாருக்கும் எல்லார் வாழ்விலும் வரக்கூடிய இயல்பான ஒன்று. மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், வர வேண்டிய வயசுல காதல் வருவது இயற்கை. அதை யாராலும் தடை பண்ண முடியாது. விக்கல், தும்மல், இருமலை எப்படி தானா வருதோ அப்படித்தான் இந்த காதலும் தானா வரும். அப்படித்தான் இந்த 5 சிட்டுகளுக்குமே காதல் மலர்ந்தது. அதே ஊரில் வெட்டியாக ஊர் சுத்தி கொண்டிருந்த 5 வாலிபர்கள் மீது இந்த பெண்களுக்கு காதல் வருகிறது. உள்ளூரிலே காதல் வருவதற்கு காரணம் இவர்கள் வெளியூர் சென்றதில்லை. அதனால்தான் உள்ளூருக்குள்ளே காதல் மலர்ந்தது. அந்த ஊர்ல இவர்களுக்கு யார் பிடித்ததோ அவர்களை பார்த்து இவர்கள் காதலித்தார்கள். இல்லை, அவர்களுக்கு யாரை பிடித்ததோ அவர்களை காதலித்துக் கொண்டான். இதுதான் உண்மை. தாவணி போட்ட நாள் முதல் அவர்களை சுத்தி சுத்தி வந்து காதல் வலையை விரித்து காதல் செய்ய ஆரம்பித்தான். அந்த 5 பிள்ளைங்களுமே காதலிக்க ஆரம்பிச்சாங்க. காதல் சும்மா இருக்க விடுமா? பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ண வைக்குது. ஊர்ல தில்லாலங்கடி வேலை பார்க்கறது, காதல்களை ஊர்ல யாருக்கும் தெரியாம சந்திக்க போறது, அவங்க அந்த சினிமா தேட்டருக்குள்ள பண்ண சின்ன சின்ன சேட்டை, குறும்புத்தனம், அப்படி எல்லாம் கலந்தது தான் அந்த கதையில வரும். அதனால்தான் அந்த கதைக்கு தாவாணி கனவுன்னு பேரு. அதாவது பாவாடை சட்டையில இருந்து, அதாவது ஃப்ராக்ல இருந்து தாவாணி போடுற ஏஜ் வரும்போது
அந்த உடலில் ஏற்படுற மாற்றம், அவங்க வாழ்க்கையில வர்ற மாற்றம், அதுதான் அந்த தாவாணி கனவுன்னு நம்ம எபிசோடுக்கு வச்சோம். அப்படி துள்ளி தெரிஞ்ச பிள்ளைங்களுக்குள்ள காதல் வருது, அதுக்கப்புறம் சேட்டைகள் ஆரம்பிக்குது. அப்புறம் ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே, அவன் அவளை காதலிக்கான், இவ அவனை காதலிக்கிறான்னு கிசு கிசுக்க ஆரம்பிக்கப்படுது. எல்லாத்தையும் அசால்ட்டா கடந்து போறாங்க இந்த இளம் சிட்டுகள். வாழ்க்கை மிக சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்தது. அப்போ நம்ம எபிசோடுமே உண்மையிலேயே சுவாரஸ்யமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல வரவேற்பு இருந்தது. பொதுவா உண்மையை எடுத்து சொன்னா யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஆகி போச்சுது. அதாவது நம்ம தாவணி கனவு தாவணியில நடந்த காதல் சுவாரஸ்யத்தோட அப்படி அந்த கதையை முடிச்சிருந்தோம்னா எனக்கு இவ்வளோ வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையிலே லைஃப்ல நடக்க போற விஷயங்களை நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீவு குறைஞ்சது. கரெக்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த தாவணியில அவங்க பண்ண சேட்டை, அவங்க காதல் பிரியதுக்கு முன்னாடி அந்த கதையை நான் முடிச்சிருக்கலாம். தாவாணி போடுற வயசுல உடல் மாற்றம் ஏற்படுறதும் காதல் வயப்படுறதும் இயற்கை. ஆனா அதுல இருந்து எவ்வளவு புத்திசாலிதமா நடந்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அதுக்கு அடுத்த எபிசோடுகளை நான் கொண்டுட்டு போனது. ஆனா அதுங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இந்த பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு எபிசோடு நல்லாவே இல்லை, அவங்க காதலிக்கிற எபிசோடு தான் நல்லா இருந்ததுன்னு சில கமெண்ட்கள் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் பார்ப்பேன்னா நடுசில் இருக்கிற புதையில நம்ம மறந்துட வேண்டியதான். அது நமக்கு கிடைக்காம போயிடும். கடல் அடியில போய் முத்து எடுக்கணும்னா மூச்சு வாங்கித்தான் ஆகணும். மூச்சு பிடிச்சாதான் கடல் கடியில போய் முத்து எடுக்க முடியும். அப்படிதான் இந்த வாழ்க்கையில நடக்கிற தவறுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த வாழ்க்கையை நம்ம செழிப்பா சந்தோஷமா நிம்மதியா கொண்டு போகணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில எபிசோடுகளை பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கும். இப்போ நான் அந்த 5 பெண்களை பத்தியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் கதை பார்க்காதவங்க, ஒருவேளை இந்த எபிசோட பாக்குறவங்க இதுதான் முன்னாடி நடந்துக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல 5 பேரும் லவ் பண்றாங்க. இப்போ 5 பேருமே அவங்க லைஃப்ல நடந்ததை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க அங்க என்ன தவறு பண்ணாங்க, அங்க எதை பண்ணிருக்க கூடாதுங்கத நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் தான் மீனா, இந்த நிக்கல ஆதிரா, இவங்க அண்ணனை தான் நான் காதலிச்சேன். ஃப்ரெண்டோட அண்ணனை ஃப்ரெண்டா பார்த்துட்டு நான் விட்டுருக்கலாம். தேவையில்லாம ஆசை வச்சேன். பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆளு ரொம்ப அம்சமா அழகா இருந்தாரு. அதனாலே எனக்கு பிடிச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன சுத்தி சுத்தி வந்தனால எனக்கு பிடிச்சு போச்சு. இவருக்கு நான் மனைவியா போனா எதிர்காலத்துல என்ன நல்லா வாழ வைப்பாரா, என்ன படிக்க வைப்பாரா, என் பிள்ளைக்கும் எனக்கும் உறுதுணையா கடைசி வரைக்கும் இருப்பாரான்னு நான் பார்த்தனால எனக்கு தெரியாது. அவர் அழகும் அவருடைய கம்பீரமும் அவர் வசீகரமும் தான் அன்னைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவர் என்ன விரட்டி விரட்டி காதலிச்சாரு. அதனால எனக்கு அவர் மேல காதல் வந்துட்டு. நான் தான் தமிழே. எங்க ஊர்ல இந்த இருக்கல மீனா, இவங்க அண்ணனை தான் நான் விரும்பினேன். ஃப்ரெண்ட் அண்ணனையே மாத்தி மாத்தி லவ் பண்ணிக்கிட்டோம். இவங்க அண்ணே பார்க்க சூப்பரா இருப்பா, சுருண்ட முடி, நல்ல மீசை, பேரு ராஜா, பிடிச்சிருந்துச்சு. அதனாலே விரும்பிட்டேன். ஆனா அவனுக்கு தேவை நான் மட்டும்தான். எதிர்காலத்துல என்ன எப்படி வச்சு பாப்பான்னு தெரியாம விரும்பிட்டேன். ஆனா அவன் எங்க அத்தை பொண்ணு தான் உன்னை விட வசதியா இருக்கா, அவங்க வீட்டு எனக்கு 25 பவுன் போடுவாங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு அப்புறம் வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை. இப்படி காதல தோத்து போயிட்டமேன்னு அப்படியே இருந்தேன். அப்புறம் எங்க ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு என்ன பிடிச்சு போச்சுது. நான் விரும்பாம தான் இருந்தேன். ஆனா அப்புறம் விரும்பிட்டேன். அப்புறம் என்ன, அதுக்கு அடுத்த எபிசோட்ல பாருங்க. நான் தான் ஆதிரா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன். ரொம்ப ஆம்சமா இருப்பான். சின்ன வயசுல இருந்தே என்னையே சுத்தி சுத்தி வருவான். அதனாலே நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே நான் இருந்தேன். அவன் சொல்லுவான், காலையிலே எனக்கு நீதான் காஃபி போட்டு கொடுக்கணும்னு சொல்லுவான். நான் 6 மணி வரைக்கும் தூங்க வேண்டியதை கூட கெடுத்துட்டு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மாட்டுல இருந்து பாலை கறந்து காஃபி போட்டு அவனை கொண்டு கொடுத்து அவனை எழுப்புவேன். நீ எனக்கு துணி துவச்சு போட்டாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவான். நான் துவச்சு போட்டேன். நீ எனக்கு சாப்பாடு வச்சாதான் பிடிக்கும்னு சொல்லுவான். நானும் சாப்பாடு செஞ்சு போட்டேன். 10ஆம் கிளாஸ் படிச்சதுல இருந்து அவனுக்கு காதலியா இருந்தனோ இல்லையோ நல்ல வேலைக்காரியா இருந்தேன். அவனுக்கு அதை செய்யறதெல்லாம் பெரிய பாக்கியமா நான் நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நடந்தப்போ அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இல்ல, அவன் என்னை தேடியே வரல. அவனுக்கு செஞ்ச பணிவிடைக்கு நான் ஜாலியா விளையாண்டுருக்கலாம், புக் எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம், இல்லை நிம்மதியா தூங்கி இருக்கலாம். அத்தனையும் நான் இழந்துட்டு அவனுக்கு வேலைக்காரியா பணிவிடை செஞ்சேன். எல்லாம் போச்சுது. நான் தான் ராணி. அதாவது நான் எந்த அளவுக்கு சோப்போ அந்த அளவுக்கு கருப்பான ஒரு பையன். அதான் அந்த அடிக்கால என் ஃப்ரெண்டு, அவ அண்ணே. அதை எங்க தமிழ் சொன்னாலே மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட் அண்ணனே லவ் பண்ணிக்கிட்டேனே, அந்த கூத்து தான். ஏன்னா நாங்க வெளியூர் போனது கிடையாது, உள்ளூர் பையில தான் விரும்பி ஆகணும். உள்ளூர்ல இருக்கிறதே 4 வீடு. அப்படி பார்த்தா இந்த 4 வீட்டுல 5 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதான் ஒத்தனை மாத்தி ஒத்தனை லவ் பண்ணிக்கிட்டோம். கருவா பையன்
உண்மையிலே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பண்பானவன், ரொம்ப பாசக்காரன். தப்பா பார்க்க தெரியாது. நான் விளையாட்டு புள்ள தானே தெரிஞ்சும் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டான். நான் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, எனக்கு எல்லாமா இருப்பான்னு நான் அவனை நினைச்சேன். அவனும் அப்படிதான் நடந்துக்கிட்டான். அவன் கையில 10 ரூபா வருமானம் வந்தாலும் அதுல ஒரு 2 ரூபாய்க்காவது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். அங்க அவன்கிட்ட நான் ஒரு தகப்பனுக்கான ஸ்தானத்தை நான் பார்த்தேன். அவன் எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு தகப்பனா ஒரு கணவனா இருப்பான்னு நான் முழுசா நம்பினேன். அவனும் என்னை அப்படித்தான் பார்த்துக்கிட்டான். உண்மையிலே ரொம்ப நல்லவன் தான். வீதி, அதாவது உண்மையை விரும்புறவங்கள இந்த உலகம் சேர்த்து வைக்காதுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் தான். சத்தியமாக்காரப்ப என்னை நல்லா காதலிச்சா, உண்மையா இருந்தான், என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். வீதி, சாதக குறிப்புல வெளியில வந்துட்டேன். நான் ஒரு ராசி இல்லாதவன் நினைச்சு பயந்துட்டான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் செத்து போயிடுவான்னு நினைச்சு பயந்துட்டான். அவ இல்லைன்னு நம்ம செத்தே போயிடலாம்னு நினைக்கிற காதல் மத்தியில அவளை கல்யாணம் பண்ணா நம்ம செத்து போயிடுவோங்கிற பயத்திலேயே எனக்கு கல்யாணம் பண்ணாம பக்கத்து ஊர்ல போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என் கண்ணு முன்னாடியே. வேற ஒண்ணு இல்ல, உயிர் பயம். காதலுக்காக உயிரையே கொடுப்பேங்கிற காலம் போய் இவளை கல்யாணம் பண்ணிட்டா என் உசுறு போயிருங்கிற பயத்துல ஓடி போயிட்டான். சரி, எல்லாம் நன்மைக்குதான். அதனால நானும் காதல தோத்து போயிட்டேன். நான் 5வது. எனக்கு யார் மேலேயும் எந்த அபிப்பிராயம் வந்ததே கிடையாது. எனக்கு காதலே பிடிக்காது. ஏன்னா இவளுக்கு காதலிச்சிட்டு இருந்தாலுங்க, அதை பார்த்து எனக்கு பிடிக்காம போயிட்டு. எங்கள் ஊரில் ஒரு பையன் வெட்டி ஆஃபீஸரு, அதாவது செல்ல குரங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிற ஒரு செல்ல குரங்கு. வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஆனால் வருமானத்துக்கு ஏதாவது ஒன்றை பார்த்துருவான். தில்லலங்கடி வேலை, திருட்டு வேலை பார்க்குறதுல அவனை அடிச்சுக்கவே முடியாது. நானும் அவனும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. வாடா போடான்னு அடித்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸு. அது மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள வெக்கம், ஆனம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு நெருங்கி பழகின ஒரு அழகான நட்பு. நட்பாகவே இருந்திருக்க கூடாதான்னு இப்போ தோன்ற அளவுக்கு காதலிச்சு தொலைச்சிட்டோம். காதல் வராமல் நட்பாகவே இருந்திருந்தா கூட இன்னைக்கு அவன் எனக்கு லைஃப் லாங் சொந்தமாக இருந்திருப்பான். இன்னைக்கு நான் இந்தளவுக்கு அவனை வெறுத்திருக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு காதலிச்சிருக்கேன், நான் உன்னை திடீர்னு காதலிச்சுட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணுறதில்ல, உன்னை தவிர என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிற நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து சொன்னான். எனக்கு உண்மையிலே அப்போ தான் ஒருத்தர் மீது காதல் வந்திருந்தது. வெளியூருக்காரரு. உண்மையிலே எல்லாருக்குள்ளேயும் காதல் வரும்னு சொல்லுவாங்களே, முதல் காதல்னே. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே வரல, அந்த வெளியூர்காரர் மேலே தான் எனக்கு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த இடத்த காதலை சொல்கிறதுக்கு பயம். அதனால் ஒரு 5 வருஷம் டைம் கேட்டிருந்தேன் காதலை சொல்லதுக்காக, அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருந்தேன். ஆனால் விதி நிறைய விஷயத்தில் விளையாடினதுனால, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைனால நண்பனா பார்க்க வேண்டியவனை காதலனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணமும் பண்ணினேன். அப்புறம் என்ன, நட்பாவே இருந்திருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு, அதான் வெட்டியா ஊதாரியா இருக்கிறவன் என்னைக்கு தின்ன மாட்டாங்கிறதுக்கு என் புருஷன் தான் உதாரணம். அழகா துள்ளி தெரிய வேண்டிய வயசுல காதலுங்கிற ஒன்று வந்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் சந்திச்ச பிரச்சனைகளை தான் இந்த கதை கொண்டுட்டு வந்தது. இது எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நாங்கள் எடுத்த இந்த முடிவு எப்படி இருந்திருக்கணும், எந்த இடத்துல நாங்கள் சரி பண்ணியிருக்கணும், நாங்கள் எந்த இடத்துல சரி பண்ண தவறணும், அதுதாங்க இந்த கதையே. எந்த இடத்துல சரி பண்ணியிருந்தா வாழ்க்கை சரியா இருந்திருக்கும் அப்படிங்கதான் இந்த கதையே. தாவாணி போட்டது தப்பு இல்லை, அந்த வயசுல காதல் வந்து தப்பு இல்லை, ஆனா நாங்க எடுத்த முடிவுல தான் தவறுகள் இருந்தது. அதுதான் இந்த கதையில நான் அழகா கொண்டு வந்திருப்பேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்ந்தலாம் நினைப்போம், நான் வாழ முடியாது. இப்போ ஆதிரவ ஒரு மிலிட்டரிக்காரி இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா விதி அப்படி விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? விடாதே. அவங்க அம்மா ரூபத்துல போயிருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ மனைவி தான் முக்கியம் நினைக்கிறவர் கூட நாளைக்கு ஏதோ உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த வார்த்தையை சொல்லி காட்டலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த கதையில உண்டு. இந்த 5 பெண்களும் எப்படி போராடி வாழ்க்கையில மறுபடியும் வெற்றி பெறாங்க, எந்த வயசுல வெற்றி பெறாங்க, இத்தனை கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண்கள் வாழ்க்கையில எப்படி எந்த வயசுல வெற்றி பெறாங்கிறதா இந்த கதையே. நான் இந்த கதையை ரொம்ப உணர்வுபூர்வமா உட்காந்து எழுதினேன். அதாவது ஒரு பெண்ணுக்கு போராட்டம் வருது, அந்த பெண் அந்த போராட்டங்களை தாண்டி எத்தனை வயசுல வந்து எந்த நிலைமையில வெற்றி பெறா, வெற்றி பெற்றாளா இல்லைன்னா ஓரளவுக்கு வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வந்தாளா, எந்த துறையில அவ சாதிக்கிறா, அதுதாங்க கதையே. வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சுன்னு சுவண்டு போகாம இதுக்கப்புறமும் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலையும் நம்மளால வாழ முடியும், ஜெயிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் இந்த எபிசோடையை நான் எடுத்தேன். அதாவது எப்பேற்பட்ட தவறையும் நல்ல முறையில சரி செய்ய முடியும். சில நேரம் நம்மள அறியாம நம்ம சில தவறுகள் எடுத்திருக்கலாம். அந்த தவறை நம்ம எப்படி சரி செய்ய முடியும், எந்த விதத்துல சரி பண்ண
அப்படிங்கறத நம்மளால எடுக்க முடிவு. அதுதான் இந்த கதையை நான் கொண்டு வந்தேன். இதை வந்து பெண்கள் நிறைய பேர் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. இதுல பெரும்பாலும் திருமணம் ஆனவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சு பார்த்தாங்களா இல்ல கொஞ்சம் பேர் புரியாம கூட பார்த்துருக்கலாம். மீதி ஒரு 4% ஏன்னா கல்யாணம் முடியாத பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற எதுவுமே தெரியாத, அவங்க மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. அவங்க இனிதானே வாழ போறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த காதல் அந்த பிள்ளைங்க பண்ற சேட்டை குறும்புத்தனம் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்து சிலர் சொல்ல வரும்போது அவங்களுக்கு புரியல, அதனால அதை வந்து வெளியில வந்துட்டாங்க. இப்படி இந்த கதை வந்து ஓடிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு தாவணி கனவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மேற்கொண்டு அப்லோடு பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமா, அதாவது என்கிட்ட ஏகப்பட்ட கதை இருக்குது, போடுறதுக்கு தான் சேனல் இல்லை. ஏகப்பட்ட கதை பக்கமாக எழுதி வச்சிருக்கேன். இல்லை எனக்கு சுவாரஸ்யமா வேணும், நகைச்சுவையா வேணும், காமெடியா வேணும், இல்லை காதல் மட்டும் வச்சிருக்கிற கதைகள் வேணும்னாலும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இல்லை இந்த தாவணி கனவே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் அது நீங்கள் பண்ணுற கமெண்ட் லைக்கை பொறுத்து தான் இருக்குது. நான் வியூ எவ்வளோ போகுதுன்னு கூட நான் பெரும்பாலும் பார்க்கவே மாட்டேன். ஆனால் இந்த லைக்கு கமெண்ட் இந்த ஷேர் எவ்வளோ வருதுன்னு நான் பார்ப்பேன். வியூ கம்மியாக போனாலும் அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊட்டச்சத்து சாப்பிட்ற மாதிரி இந்த கதை எழுதுறவங்களுக்கு அந்த கமெண்ட் தான் அதிகமாக நான் எதிர்பார்ப்பேன். கமெண்ட் இந்த லைக்கு இந்த ஷேர் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அது இதுக்கு வரல, அதனால கொஞ்சம் சோர்வாகி போச்சுது. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோரி வேணும் இல்லை இந்த மாதிரி வேணும்னாலும் எனக்கு தாராளமாக எழுதி அனுப்புங்க. இல்லைன்னா தாவணி கனவு இனி வர சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இனி இந்த 5 பெண்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, இவங்க எப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வெளியில் வராங்க, ஜெயிக்கிறாங்களா இல்லை உள்ளுக்குள்ளே இருக்காங்களா, இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல குடும்பத்துக்குள்ளே விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் இப்படித்தான் இருப்பேன்னு இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை அதுக்குள்ளேயே இருந்து அவங்க ஜெயிச்சு காட்டுறாங்களா, இல்லை அவங்களுடைய கனவு மாதிரி திரும்பி வராங்களா அப்படிங்கிறதான் மீதி கதை. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கருத்தை எனக்கு தாராளமா தெரியுங்க. சும்மா வீரசுரமா பேசி பெண்களை தூண்டி விட்ட மாதிரி எந்த ஒரு கருத்தை செய்ய மாட்டேன். இது பண்ணுனா இதுதான் நடக்கும், இந்த தப்பு பண்ணா இதுக்கு இந்த தண்டனை தான் கிடைக்குங்கிறத தெளிவா நான் காட்டுவேன். சும்மா இருக்க பெண்களை வீரவசனம் பேசி தூண்டி விட்டு அதாச்சும் சும்மா இருந்துச்சாங்க ஊதி கட்டான ஆண்டிங்க மாதிரி ஆக்கிடக்கூடாது. வீரவசனம் எங்க எப்போ தேவைப்படுமோ அங்கதான் பேச முடியும். சும்மா வீரவசனம் பேசி நம்மளை தூண்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த குடும்பத்துல வாழ போறது நம்ம தான், அவங்க எங்கேயோ வாழுவாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை வீர பேசணும் பேசி தூண்டி விட்டு அதை கேட்டுக்கிட்டு நீங்க குடும்பத்துல சில விஷயங்களை பண்ணும்போது அது வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா சொல்றவங்க வீரவசனம் பேசுறவங்க வேற ஃபேமிலி வேற சுச்சுவேஷன்ல வாழ்ந்துருப்பாங்க. நீங்க வாழ்ற ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், நம்முடைய வளர்ப்பு முறை வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி அவங்க வீரமங்கை தோல் கொடுப்பால் தோழி அந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க உதவி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானமா முடிவெடுக்கணும். நாம நம்ம குடும்பத்துல என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவெடுக்கணும். எல்லார் குடும்ப விஷயமும் ஒரே மாதிரி இருக்காது. பேசுறவங்க அவங்களுக்கு நடந்த சூழ்நிலை எடுத்து தான் பேசியிருப்பாங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நாம தீர்த்து அதுல வெற்றி பெறதான் வீரமங்கை. அவதான் குணசீலி, நல்ல பெண்ணு. பெரும்பாலும் உங்க வீட்டு பிரச்சனைய நீங்க உட்கார்ந்து யோசிங்க. 10 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சாலே எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, நம்ம எந்த இடத்துல தவறு செய்ய விட்டுருக்கோம், எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, யாரால நடந்திருக்குன்னு நினைச்சாலே பாதி விட கிடைச்சிரும், பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். வேற யாருடைய வீர சூர பேச்செல்லாம் கேட்டு நீங்க உங்க லைஃபை கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒரு முடிவெடுத்தாலும் தெளிவா எடுங்க, உறுதியா எடுங்க. இப்பெல்லாம் புத்தி சொல்றது அளவுக்கு இப்ப யாரும் இல்லவும் இல்ல, இப்ப யாரும் முன் வரதும் இல்ல. ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு புத்தி சொல்றதும் பிடிக்கல, அட்வைஸ் பண்றதும் பிடிக்கல. இந்திய தலைமுறையே நான் சத்தியமா சொல்றேன், இதை நான் அட்வைஸா கொண்டுட்டு வரவே இல்லை. உங்க வாழ்க்கை உங்க கையில. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி என்னால சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல. பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு சத்தியமா தெரியல. நானும் ஒரு 5-6 பிள்ளைங்கிட்ட நெருங்கி பழகினேன். இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கதை எழுதுறதுக்கு எனக்கு உதவும். பொதுவாக சில விஷயங்களை அனுபவபூர்வமா தான் கதை எழுத முடியும். அதுக்காகவே நம்ம சஸ்கிரைப் பிள்ளைங்களே 4-5 பிள்ளைங்கிட்ட நெருங்கி பழகினேன். எனக்கு ஒரு பிள்ளைங்க கூட இன்னும் முழுசா புரிஞ்சிக்க முடியல. அதே ஏன் சென்ட்ரஸ் ஒரு பொண்ணு கிட்ட நான் நெருங்கி பழகின 2 நாள் அவன் இந்த கேரக்டர் தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது வாழ்க்கை மாறும்போது தலைமுறை மாறும்போது குணாதிசயங்களும் மாறுது. இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க சத்தியமா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் வேற மாதிரி பேசுறாங்க, ஆகா ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நல்ல முடிவெடுக்கிறாங்க பிள்ளைங்கன்னு. அதே சில விஷயத்துல அவங்க அன்னைக்கு பேசுறதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அந்த காலத்து பிள்ளைங்க வெகுலினா வெகுலியாவே தான் இருப்பாங்க. முடிவெடுக்க தெரியலையா நீனே முடிவெடுத்துக்கன்னு மத்தவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க, அது டேஞ்சரே கிடையாது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நான் டேஞ்சர்னு சொல்ல மாட்டேன், அவங்கள புரிஞ்சிக்க முடியல. அவங்க தான் புரிஞ்சிக்க முடியும், மற்ற யாரும் புரிஞ்சிக்க முடியாது. உங்களை நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க தான் சரியான முடிவை எடுங்க. அட்வைஸ் இல்ல அட்வைஸ் இல்ல அட்வைஸ் இல்ல, ஏன்னா அட்வைஸ் பண்ண பிடிக்காது. அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில, தெளிவான முடிவெடுங்க, நல்ல பாதையா வாழ்க்கையை கொண்டு போங்க. நல்ல பாதையில திரும்ப திரும்ப சொல்றேன், நல்ல பாதையில உங்க வாழ்க்கையை நடத்துங்க.
உண்மையிலே மனசுக்கு நிம்மதியும் சமாதானமும் எது கொடுக்கும்னா நல்ல ஒழுக்கமான பாதைகள் மட்டும்தான். வாழ்க்கையில சின்ன தவறுன்னு நினைப்போம், ஆனா சின்ன தவறு நம்ம வாழ்க்கையை டோட்டலா காலி பண்ணிடும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய நல்ல பாதை ஒழுக்கம். ஒழுக்கத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. சொத்து சுகத்தை முதன்மையா நினைக்கிறீங்களா இல்லையா, ஒழுக்கத்தை முதன்மையா நினைங்க. உங்க பாதையும் அழகா இருக்கும், உங்க வாழ்க்கையும் மிக மிக அழகா இருக்கும்.